எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா 5ஆம் ஒழுங்கை தம்மனச்சோலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இலங்கை முழுவதுமே தொடர்ச்சியாக நாங்கள் வந்து நிறைய காணொலிகள் வந்து விற்பனைக்காக காணிகள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம். உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய தளம் வந்து ஒரு நேர்மையாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தளமாக இருக்குது. ஆகவே என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஏக்கர் வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு உறுதி காணியாக இந்த காணி வந்து காணப்படுகிறது. அதாவது சாந்த சோலை வவுனியா ஓமந்தையை கடந்து வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரும்போது வவுனியா ஓமந்தையை கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் சாந்த சோலை அப்படின்னு சொல்லி போட் போட்டிருக்கும். அந்த தார் பாதையால் வந்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அந்த சாந்த சோலை என்ற அந்த கிராமத்தை கடந்த உடனே வருகின்ற கிராமம் தான் இந்த தம்மனச்சோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இரண்டுமே பக்கத்து கிராமங்கள் தான். அதாவது ஏனையன் வீதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஏனையன் ரோட்டில் ஓரளவுக்கு தெரியக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு சமதரையை கொண்ட ஒரு காணியாக வந்து காணப்படுது இந்த காணி. பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும். முக்கியமாக வந்து உறுதி காணி ஒன்று இது. நல்ல ஒரு சமதரையான ஒரு அற்புதமான ஒரு காணி வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதி காணி. நீங்கள் வந்து பயப்படாமல் எடுத்து உங்களுக்கு விரும்பின மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைத்து கொண்டு மிச்ச பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பயிர்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு செம்பாட்டு தரை, அதாவது செம்மண் தரையாக தான் காணப்படுது. தோட்டத்துக்கு உகந்த ஒரு மண் வளத்தை கொண்ட இடமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செம்மண் தரை தான். தொங்கலில் ஒரு மதில் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த மதிலோடு அப்படியே எல்லை வருது. அப்படியே அங்கால அந்த தொங்கலில் தெரிகிற அந்த மரங்கள், இந்த தென்னை மரத்தோடு இங்கால காணியினுடைய எல்லாம் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு லெவலான காணி. நீங்கள் வந்து மினக்கட்டு வந்து மண்ணெல்லாம் ஒன்றும் பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல லெவலாக நீட்டாக இருக்குது காணி. அங்கங்கே சின்ன சின்ன பத்தைகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. மற்றபடி நல்ல ஒரு லெவலான நல்ல ஒரு அற்புதமான ஒரு காணி. தொங்கலில் ஒரு வீடு தெரியுது பாருங்கள். பெரிய ஒரு மாடி வீடு உண்டு. அதுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வரக்கூடிய தார்பாதை இருக்குது. அதில் இருந்து அந்த தார்பாதையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து வீடுகள் வந்து நிறைய அமைஞ்சிருக்குது. அங்கால வந்து ஆக்களுடைய தோட்டங்கள் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களுடைய வீடுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சுற்றி வர வந்து நிறைய வீடுகள் இருக்குது. நல்ல அயல் சமூகங்களை கொண்ட இடமாக தான் இருக்குது. அமைதியான இடமாக இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து 2 பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் இருக்குது. ஃபுல்லாக இந்த காணிக்கு அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து வயல் தான் இருக்குது. 3 பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து ஆக்கள் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காணியை வந்து நீங்கள் தொகையாக எடுக்கிறதுக்கு காசு உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் வந்து பிரித்து கால் ஏக்கராக கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பரப்பு 15 லட்சம் ரூபா சொல்கிறா. ஆனால் நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. யோசிக்க தேவை. நான் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் உறவுகளை இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்றுறாங்க. மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.